வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பில் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 7.2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.1 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். இரு முனைகளிலும் காப்பிடப்பட்ட 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியின் வெப்பநிலை செல்சியஸ் நீளம் x சார்பாக t = x ஆஃப் 10 - x என தரப்படுகிறது. கம்பியின் மையப்புள்ளியில் வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் 0 என்பதை நிரூபிக்க. மையப்புள்ளியில் வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் 0 என்பதை நிரூபிக்கணும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்னது, 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியில் வெப்பநிலை செல்சியஸில் x சார்பாக t = x ஆஃப் 10 - x. அதை எடுத்து எழுதிக்குவோம். t = x ஆஃப் 10 - x. ஓகேவா? இது அப்படியே எழுதிக்கிறோம். இதை நம்ம வகையிடுறோம். வெப்பநிலை மாறுபாட்டின் வீதம், வெப்பநிலை மாறுபாட்டின் வீதம் போட்டு இதை வகையிறோம். டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம், நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம். அது எதை பொறுத்து பண்ணுறோன்னா எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது dt / dx இந்த எக்ஸை உள்ளார பெருக்கி இருந்தோம்னா என்ன ஆகும் பாருங்கள். இதை இங்கேயே எழுதிக்குவோம். எக்ஸை உள்ளார பெருக்குங்க. 10x - x². ஓகேவா? 10x இங்கே x வரும். ஓகேவா? 10x - x². அப்போ எக்ஸை பண்ணோம்னா 1, அப்போ 10 மைனஸ் எக்ஸை பண்ணோம்னா 2xன்னு வரும். ஓகேவா? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம். நம்ம பண்ணோம்னா இதாக கிடைக்கும். 0 மாறுபாட்டு விதத்தில் 0 நிரூபிக்கணும். நம்ம dt / dx நம்ம 0 நிரூபிக்கணும்னா x = 5ன்னு போட்டோம்னா இந்த இடம் 0 ஆயிரும். ஓகேவா? நம்ம 1லேருந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா x = 5 வரும்போது இந்த இடம் 0 ஆயிரும். ஓகேவா? அதான் இது 10 - 2 2 × 5. இப்போ 10 - 10 = 0. dt / dx = 0. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.